டீம் இந்த போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு கிடைச்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன் படி ஜிதேஷ் சர்மா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. குல்தீப் யாதவுக்கு ஒரு சின்ன நிகழ் இருந்துச்சு பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் தி மேட்ச். அது சரியானா விளையாடுவாரு, இல்லனா அவரை வந்து டீம்ல இருக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா லைன் அப் பாக்குறப்போ ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா குல்தீப் இருக்காரு, ஓகே. அதை தாண்டி ஜிதேஷும் ஆடல, ஹர்ஷ்தீப் சிங்கும் ஆடல. என்னடா இது புதுசா இருக்கு கதை அப்படின்னு கேட்கிறப்பதான் தெரிய வருது ஜிதேஷ் சர்மா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளூ, லைக் வந்து தேவர் இல், தேவர் அனேபிள் டு பிளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து அபிஷியல் நியூஸ் இல்ல, அன்அபிஷியல் நியூஸ் தான். பட் வந்து அதனாலதான் வந்து அவங்க ரெண்டு பேருமே நேற்று பிராக்டிஸ்க்கும் வரல, ட்ரைனிங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது உண்மை அப்படின்ற பட்சத்துல அதனாலதான் சஞ்சு சாம்சன் விளையாடுற மாதிரியும் சொல்றாங்க. பார்க்கணும், லைக் வந்து டீம் காம்பினேஷன் வந்து கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோட ஒப்பீனியன்ல. சோ மேபி இஃப் தே வாண்ட் சஞ்சுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா மிடில் ஆர்டர் தான் யோசிச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. அது கண்டினியூ பண்ணுவாங்களா, சஞ்சு சாம்சன் வந்து கண்டினியூ பண்ணுவாரா செகண்ட் மேட்ச்ல? அப்படி இல்லனா ஜிதேஷ் சர்மா இஃப் ஹி வாஸ் ஃபிட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் விளையாடுவாரா? அது வந்து ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்க போகுது. ஆக்சுவலி சஞ்சு சாம்சனை இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க பாக்குறாங்க. சஞ்சு சாம்சன் அவர் விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவரோட ஒரிஜினல் பொசிஷன் டாப் ஆர்டர்ல ஒரு 1 டவுன் ஓப்பனிங் அப்படிதான் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அவர் ஜிதேஷ் சர்மா பொசிஷன்ல தான் விளையாட வச்சிருக்காங்கன்றப்போ அவர் சும்மா கூட்டு போயிருக்காங்க ஒரு கீப்பர் என்னன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து உண்மை எங்களை பொறுத்த வரைக்கும்.